ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மூவிஸ் டெரி இட்ஸ் மீ விஸ்பன். ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன்லையும் சரி எடிட்டிங்லையும் சரி நான் வந்து என்னோட ஸ்டைலில் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து வெறும் நார்மல் மூவி எக்ஸ்பிளனேஷன் மாதிரி தான் இருக்குது. ஏன் 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 ஓய் ஏன் கமல் ஏன் கமல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு எனக்கு இந்த படம்லாம் பார்க்கும்போது லிட்டரலாக நான் அழுதுட்டேன், ஃபீல் பண்ணேன். எப்பிட்றா! இப்படிலாமா கூட மனுஷங்க இருப்பாங்க அப்படின்ற மாரி எனக்கு ஃபீலிங் வந்த ஒரு படம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் மோஸ்ட்லி இந்த படம்லாம் இப்படி ஒரு படத்தையே பார்க்க மாட்டேன். பட் நான் எப்படி இந்த படத்த பார்த்தேன்னு எனக்கே தெரியல. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த மூவி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா, 2019ல வந்த நோ மர்சி அப்படின்ற ஒரு படத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நோ மர்சினா என்ன நோ மர்சி? அப்படின்னா படத்துக்குள்ள போலாம். ஸோ வந்து ஸ்டார்ட்டிங்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு அக்கா வந்து ரெட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, பிக் ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு, ஒரு சுத்தியல் இழுத்துக்கிட்டே வந்துட்டு ஒரு மெக்கானிக் கிட்ட வந்து நிக்கிறான். அந்த மெக்கானிக் ஒரு மாரி பார்க்குறான். ஓகேவா? ஸோ வந்து அந்த அக்கா வந்து ஒரு பேர் சொல்லி, இந்த பேர்ல இருக்கிறவன் எங்க இருக்கான்? அதாவது அந்த மெக்கானிக் தான் கேட்குறாங்க. எங்க இருக்கான்? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல, 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 இல்ல. நீங்க தேடிட்டு வந்தவன் வந்து அப்படி இப்படின்னு ஏதோ பேச ஆரம்பிக்கிறான். அக்கா திடீர்னு சுத்தியல போட்டு அடிச்சுட்டாங்க. அப்ப படம் பேர் போடுறாங்க. ஸோ வந்து இங்க என்னன்னா, இந்த மாரி வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து ஜெயில்லேருந்து வெளிய வரா. ஓகேவா? ஸோ வந்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாரி அந்த பொண்ணுக்கு வந்து மனநலம் சரியில்லாத ஒரு தங்கச்சி இருக்கா. உங்களுக்கே தெரியும். யூ நோ வேர் திஸ் இஸ் கோயிங்ன்னு. ஸோ என்ன ஆகும் இந்த மாரி, அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போற பொண்ணு. ஒரு மைனர் ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆயிடும், அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் வந்து ஜெயில்லேருந்து வெளில வந்ததுனால, இந்த மாரி வந்து அக்காவும், தங்கச்சி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அக்காவுக்கு தங்கச்சின்னா உயிரு, தங்கச்சிக்கு அக்கான்னா உயிரு. 2 பேருக்குமே ரொம்ப உயிரு. ஓகேவா? அக்கா ஜெயில்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாரி தங்கச்சிக்கு வந்து ஒரு ஹேர் கிளிப் வந்து பிரசன்ட் பண்ணுவா. ஓகேவா? பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி அக்கா வந்து நம்ம அடுத்த நாள் நம்ம வந்து இந்த வாரம் அம்மா, பாப்பா பார்க்க போலாமா? அப்படின்ற மாரி கேட்பாங்க. அவங்க அப்பா, அம்மா வந்து டெட்டா உயிரோட இருக்காங்களான்றது இங்க சொல்ல மாட்டாங்க. அம்மா, அப்பாவ பார்க்க போலான்னும்போது, அந்த பொண்ணு வந்து, "இல்ல வேண்டாம். நாளைக்கு போலாம். எனக்கு ஸ்கூலே புடிக்கல. எனக்கு ஸ்கூல் வேணாம். நான் வேணா வேலைக்கு போறேன்." அப்படின்ற மாரி சொல்லுவா. சொல்லும்போது, "இல்ல, இல்ல. நான் அப்பாட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். உன்ன பத்திரமா பார்த்துப்பேன்னு தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக உன் அக்கா நான் என்ன வேணா செய்வேன்." அப்படின்ற மாரி பேசிட்டு, அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மனநலம் சரியில்லைல்ல. ஸோ, அவ வந்து எவ்வளோ ஜாலியா விளையாடணுமோ, அந்த மாரி அவ அக்காட்ட வந்து விளையாடுவா. ஓகேவா? ஸோ, அதுக்கப்புறம் என்ன ஆகும், நெக்ஸ்ட் டே வந்து அவங்க அக்கா ஜெயில்லேருந்து வந்ததுனால, இந்த தங்கச்சிக்காரி வந்து என்ன பண்ணுவா, இந்த மாரி அவளோட காசுலாம் வந்து சேர்த்து வச்சிருப்பா. சேர்த்து வச்சு அக்காவுக்கு வந்து அழகா ஒரு ரெட் ட்ரெஸ், ஒரு ஹீல்ஸ் வந்து வாங்கி குடுத்துருப்பா. உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ட்டிங்ல யார் அந்த ட்ரெஸ்ஸ போட்டு வந்தாங்கன்னு. ஸோ, அதனால வந்து அக்காக்காரி வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டா. ஸ்கூல்ல வந்து என்ன ஆயிடும், இந்த மாரி கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இந்த தங்கச்சிக்காரி வந்து சீக்கிரம் வெளிய வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு வுமன் புல்லீஸ்லாம் வந்துட்டு, "என்ன எங்க போற? மரியாதையா எங்களோட வா! நீ கிளம்பு" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அங்க ஒரு பொண்ணு வந்து இவளையே பார்த்துட்டு இருப்பா. இந்த மனநலம் சரியில்லாத பொண்ண. அந்த பொண்ண போட்டு அடிச்சுட்டு, "என்ன இங்க லுக்கு? நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ண கூட்டிட்டு இவங்க 3 பேரும் ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க. யாரு? இந்த தங்கச்சிய கூட்டிட்டு அந்த புல்லீஸ் எல்லாம். அப்புறம் வந்துட்டு அக்காக்காரி வந்து என்னன்னா, அவளுக்கு வந்து எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெரியும். அவ வந்து ஒரு காட் மாரி இருந்தவ. ஓகேவா? ஸோ ஜெயில்லேருந்து வந்தனால புவாக்கு ஏதாவது வழி வேணும்ல. அதனால அக்கா வந்து வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே அந்த வேலைக்கு போயிருக்காங்க போல. திரும்ப அந்த இடத்த அப்ரோச் பண்றாங்க. அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால, எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அந்த இடத்துல சேர்த்துக்கல. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ ஸ்கூல் 4 மணிக்கு விடுதுன்னா, ஒரு 5 மணி வரைக்கும் பார்ப்பாங்க. 5:30 ஆயிடுச்சுன்னா கால் அடிப்பாங்கல்ல. அதாவது அவ தங்கச்சிகிட்ட வந்து ஃபோன்லாம் இருக்கு. அக்காட்ட ஃபோன் கிடையாது. வீட்ல டெலிஃபோன் தான். ஃபோன் அடிக்கிறா. ஃபோன் அடிக்கும்போது, "என்ன விட்டுருங்க. நான் வீட்டுக்கு போணும்." அப்படின்ற மாரி இவ வந்து சொல்லுவா, தங்கச்சிக்காரி. அங்க இருக்க போலீஸ்லாம் வந்துட்டு, என்ன உங்க கொலை பண்ணிட்டு வந்தாளே அந்த அக்காவா? அந்த அக்காவ பார்க்கலாம் ஒண்ணும் தேவையில்ல. இங்கேயே உட்காரு." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸ வந்துட்டு இந்த யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி, அவள வந்து கொஞ்சம் தப்பாலாம் வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடும், இந்த மாரி நைட்டெல்லாம் பாப்பா, தேடுவா. கடைசில பார்த்தா தங்கச்சிய காணோம். அடுத்த நாள் என்ன பண்றா, அவ வந்து கிஃப்ட் குடுத்தால்ல, அந்த ட்ரெஸ்ஸ வந்து போட்டுட்டு, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றா, அவ கிளாஸ்ல போய் பார்க்குறா, கிளாஸ்ல இல்ல. சரி அப்புறம் ஸ்டாஃப் ரூம்ல போய் டீச்சர்ட்ட கேட்கிறா, "எனக்கு தெரியாது. நாங்க இதெல்லாம் டீல் பண்ண மாட்டோம். நான் அவ நேத்துக்கே கிளம்பிப்பா" அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு வந்து அக்காக்காரி வந்து வெளிய வந்துட்டுருக்கும்போது, ஒரு பொண்ணு வந்து பார்த்துச்சுன்னு சொன்னேன்ல, அடி வாங்கினான்னேன்ல, அந்த பொண்ணு இந்த மாரி வந்துட்டு, "உங்க தங்கச்சி வந்து நேத்து இவங்களோட தான் போனாங்க. ஒரு வீடியோ ஒண்ணு வந்திருக்குன்னு" சொல்லிட்டு, இவள தப்பா ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வீடியோ எடுக்கிற மாரிலாம் எடுத்து அனுப்பிச்சிருக்காளுங்க போல. இல்ல அத போஸ்ட் பண்ணியிருக்காங்க போல. இந்த பொண்ணு பார்த்துட்டு அவங்க அக்காக்காரிட்ட குடுத்துட்டா. இந்த படத்துல பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா? அடிப்பா. அக்காக்காரி பயங்கரமா அடிப்பா. சாகுற வரைக்கும் அடிப்பா. எல்லாரையும் போட்டு. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு இப்படி ஒரு அடி தான் தேவைன்ற மாரி. ஸோ என்ன ஆயிடும் இந்த மாரி அந்த புல்லீஸ் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பாத்ரூம்ல போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்
அவளுக வந்துட்டு எப்படி சொல்றது? இதுல நான் சொன்னேன்னா, இந்த வேர்ட்ஸ்லாம் சொன்னேன்னா, இது வந்து வீடியோ வந்து எனக்கு எப்படி போகும்ன்னு தெரியல. ஸோ, என்னால சொல்ல முடியல. இல்லன்னா நான் இன்னும் கெட்ட வார்த்தையில எப்படி பேசணுமோ பேசிடுவேன். ஸோ, அதனால வந்து அதுலாம் என்ன பண்றாளுக, ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரெடி ஆகுற மாரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாருங்க. அப்ப என்ன ஆயிடும், அக்காக்காரி வந்து கரெக்ட்டா அந்த ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு, "என் தங்கச்சி எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஓ! அந்த இது சபரி இது செத்து போச்சே இந்த நாதாரி" அப்படின்ற மாரி பேசிட்டாளுக. "ஓ! அந்த லூசா?" அப்படின்னு பேசும்போது, அக்காக்காரி வந்து தவடா, கிவடா எல்லாத்தையும் கிழிச்சு அடிக்கிறாங்க. "எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பசங்க கிட்ட வந்து கூட்டிட்டு போவாங்க. "எங்க என் தங்கச்சி?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு" இந்த பசங்க சொல்லுவாங்க. யார் இந்த பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்ப இந்த அக்கா வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு முன்னாடி நாள், இவளுக கூட்டு போனாங்கன்னு சொன்னேன்ல, இவளுக வந்து என்ன பண்றாங்க, ஒரு தப்பான தொழில் பண்ற அது கொஞ்சம் மைனர் பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த தங்கச்சிக்காரி இருக்கால்ல, இவ வந்து கொஞ்சம் மூளை சரியில்லாத பொண்ணு தானே, இவள எவன் கேட்க போறான், என்ன நாதி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த மாரி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலயா, இல்ல இந்த தொழில் பண்றதுனாலயான்னு தெரியல. இந்த தொழில் பண்றாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க, எவனுங்களுக்கெல்லாம் இந்த ஆசை இருக்கோ, அவங்கள்ட்டலாம் வந்துட்டு இந்த பொண்ண வந்து தள்ளிடுவாங்க. தள்ளிட்டு அவங்க என்ன ரூம் நம்பரோ, அந்த ரூம் நம்பர வந்து இந்த பசங்களுக்கு வந்து இந்த மனநலம் சரியில்லாத பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணணும். பண்ணான்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, "மைனரே ரேப் பண்றியா? என்ன தைரியம் இருந்தா" அது வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயம் தானே. இப்ப பவானி பண்ணுவான்ல, கொலை பண்ணிட்டு அந்த பசங்க மேல பழி போட்டா, அவங்களுக்கு தண்டனை கம்மி அப்டின்ற மாரி. ஸோ அந்த மாரி இவனுங்க வந்து இந்த தங்கச்சிக்காரிய வச்சு என்ன பண்றாய்ங்க, தப்பான தொழில் பண்ணி இந்த மாரி "நீ மைனர்ஸ ரேப் பண்றியா? மரியாதையா காசு எடு, இல்லன்னா போலீஸ்ல போட்டு குடுத்துருவேன்" அப்டின்ற மாரி சொல்லி இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, இன்னொருத்தன்ட்டு இதே மாரி பண்ணுவா. ரெஸ்ட் ரூம்ல போய் நம்பர் போவா, போவாது. கடைசில அவன் கண்டுபிடிச்சுருவான். பாத்ரூம் கதவு பாத்ரூம்ல போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. பாத்ரூம் கதவ தெறந்த உடனே, "ஓ! நீங்க அந்த கும்பலா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, இந்த மாரி வந்துட்டு இந்த பசங்க வந்து அங்க போவாய்ங்க. போனதுக்கப்புறம், "நீ மைனர ரேப் பண்றியா?" அப்படின்போது, "நீங்க என்ன பண்றீங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், கத்தி எடுத்து தன்ன தானே குத்திப்பான். ஓகேவா? குத்திட்டு, இந்த மாரி வந்து நீங்க வந்து என்ன குத்திட்டீங்க. என்கிட்ட இருக்க காச ஆட்டைய போட பாக்கிறதுனால இதெல்லாம் பண்றீங்கன்னு நான் போலீஸ்ட்ட ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா, உங்கள அவ்வளோதான் உங்க லைஃபே காலி. ஏன்னா எல்லாமே மைனர் ஸ்கூல் பசங்க தானே. போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன். மரியாதையா வந்துட்டு ஒண்ணு 10,000,000 குடுத்துட்டு போயிரு. இல்ல இந்த பொண்ண இங்க விட்டுட்டு போயிடு. அப்படின்ற மாரி இந்த பசங்கள்ட்ட மிரட்டியிருக்கான் அவன். ஸோ மிரட்டும்போது என்ன ஆயிடும், இந்த மாரி வந்துட்டு அ அவன் வந்து என்னன்னா, ஹேப்பி கேஷ் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒண்ணு நடத்துறான் போல. ஓகேவா? லோன் கம்பெனி மாரி. ஸோ அதனால வந்து அந்த விசிட்டிங் இது இந்த எல்லா கதையும் வந்துட்டு அவன் அக்காக்காரிட்ட சொல்லுவான். இந்த மாரி வந்து ஒருத்தன் 10,000,000 குடு இல்லன்னா, உன் தங்கச்சி அந்த பொண்ண இங்க வுட்டுட்டு போயிடு அப்படின்ற மாரி மிரட்டுனான். அந்த பொண்ண நாங்க விட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஆகும், இந்த ஹேப்பி கேஷ் லோன்ஸ் விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, அந்த விசிட்டிங் கார்ட எடுத்துட்டு அக்காக்காரிட்ட குடுத்துருவா. அக்கா வந்து வேகமா வெளில போயிட்டு ஃபோன் அடிப்பா. அந்த நம்பர் வந்து நாட் ரீச்சபிள். அப்புறம் சரி ஓகே. தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து லீகலா மூவ் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவா. போலீஸும் வந்து வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல வர அந்த ஹாஸ்பிட்டல் மாரி அட்மிஷன் போட்டு ஃபில் பண்ணு அப்டின்ற மாரி சொல்லிட்டு, என்ன ஏதுன்ற மாரி புரோட்டோகால் படி போறாங்க. போம்போது அக்காக்காரிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏங்க ஆள் தெரியலன்றனால தான் உங்களுக்கு ஃபோனே அடிக்கிறேன். அந்த நம்பர் மட்டும் தான் என்ட்ட இருக்கு. வேற எதுவும் தெரியலன்னும்போது, இல்ல எங்களுக்கு அதெல்லாம் நாங்க அப்டி எடுத்துக்க முடியாது. எங்களுக்கு புரோட்டோகால்ஸ் இருக்கு. புரோட்டோகால் இருக்கு. நாங்க அப்டிதான் போவோன்ற மாரி சொல்ட்டாங்க. அக்கா வந்து "நீ வையி, நானே இறங்குறேன் களத்துல" அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, வெயிட் பண்ணிட்டே இருக்கா. இந்த ஹேப்பி கேஷ் லோன்ஸ்ல ஏமாத்துனான்ல, அவன் வந்துட்டு எங்க இருப்பான், ஏது இருப்பான்னு சொல்லிட்டு அவனோட ஆள வந்து புடிப்பா. புடிச்சு அவன் வீட்ல போயிட்டு, இப்ப எனக்கு அவனோட நம்பர் பிளேட்டு, அவன் பிரைவேட் நம்பர் 2 நம்பர் வேணும். இல்லன்னா அவன் அடி சாவடிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கிட்டு என்ன பண்ணிடுவா, அவன் வீட்ல வந்து இந்த ஷாக் வைப்பாங்கல்ல, அந்த மிஷின் ஒண்ணு இருக்கும். அந்த மிஷின எடுத்துட்டு வந்துட்டு இவ என்ன பண்ணுவா, அந்த ஹேப்பி கேஷ் லோன்ஸ் இருக்கிறவன் வந்துட்டு அதாவது காசு கேட்டானே, அவன் என்ன பண்ணுவான், இந்த மாரி அவன் எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கே கார் பார்க்கிங்ல போயி கார நிறுத்தி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். இந்த ஹேப்பி கேஷ் லோன்ஸ்காரன் என்ன பண்ணுவான், ஹீரோயினோட தங்கச்சிய வந்து ப்ராஸ்டியூட்ஸா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்துட்டு வித்துட்டு வந்துருவான். ஒரு செட் ஆஃப் விலைக்கு வந்து வித்துட்டு வந்துருவான். இந்த மாரி மரியாதையா இவள எடுத்துக்க அப்படின்ற மாரி வித்துட்டு வந்துருவான். ஓகேவா? அங்க இருக்கிறவன் என்ன பண்ணுவா, அங்க ஒருத்தி இருப்பா. அவ வந்து என்ன பண்ணுவா, இந்த பொண்ணு கெஞ்சுவா. "தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் வீட்டுக்கு போணும். நான் எங்க அக்காவ மிஸ் பண்றேன். எங்க அக்கா கிட்ட பேசணும்னு சொல்லுவா. அடி பயங்கரமா அடிப்பா. தலைல இருக்க கிளிப் வந்து கீழ விழுந்துரும். அப்புறம் என்னாகும், அந்த ப்ராஸ்டியூட் வேல பார்க்குறான்ல, அவன் வந்து என்ன பண்ணுவான், இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துப்பான். லூசுன்றதுனால அவன் என்ன பண்ணிடுவான், இந்த ஹேப்பி கேஷ் லோன்ஸுக்கு இருக்கிறவன்ட்ட ஃபோன் பண்ணி, "எனக்கு தெரியாது. இவள வந்து நீ கூட்டு போயிடு. நீ நீ வந்துட்டு குடுத்தல்ல, அந்த காச கூட நான் திருப்பி குடுத்துடுறேன். அவள கூட்டு போயிடு. என்னால முடியாது." அப்படின்ற மாரி அவன் சொல்லிடுவான். ஓகேவா?
அப்ப என்னாகும், அக்கா வந்து இப்ப பிரசன்ட்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த ஆபிக் கேஸ்ட்ரோன்ஸ. அப்ப என்னாகும், அவன் நம்பருக்கே ஃபோன் அடிப்பான். ஃபோன் அடிக்கும்போது, "நீ ஒரு சின்ன பொண்ண வந்து வித்தல்ல ஒருத்தன்ட்ட, அந்த பொண்ணு எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "யாரு? நீ யார் பேசுற? என்ன பேசுற?" அப்படின்ற மாரி கேட்பா. "ஓ! நீ அந்த லூசோட அக்காவா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க ஏதுலாம் தெரியாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவ என்ன பண்ணுவா, கார வேகமா ஓட்டி அவ ஒரு கார்ல வருவால்ல. அதாவது அந்த நம்பர் பிளேட்டு, பிரைவேட் நம்பர் வாங்குனான்ல, அவனோட கார எடுத்துட்டு வந்து இவன வந்து போட்டு இடிச்சுட்டு அக்கா வந்து செம சண்டை. எனக்கு ஒரே ஒரு மன வருத்தம் என்னன்னா, அக்கா அந்த ட்ரெஸ் போட்டு சண்டை போடாம இருந்தா, இன்னும் நல்லா இருந்திருக்குன்ற மாரி ஃபீல் ஆச்சு. ஃபைனலி வந்துட்டு, அவன வந்து ஷாக்கு வச்சு கழுத்துல வந்து இது வைப்பா. கழுத்துல சீட்டோட துணிய கட்டி இழுத்து, "என் தங்கச்சி எங்க இருக்கான்னு சொல்லு. இல்லன்னா அவ்வளோதான் உனக்கு மரியாதைன்னும்போது" "இல்ல, இல்ல உன் தங்கச்சி எங்க இருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அவ தான் வந்து என்ன ஏமாத்துனா. அவ குரூப்போட என்ன தான் ஏமாத்துனா. அவ ஒண்ணுமே பண்ணலடா. அவ தேவையில்லாம அந்த குரூப்ல மாட்டிக்கிட்டாடா. அதுதான்டா பிரச்சனை." வந்துட்டு அப்புறம் வந்து இவன் என்ன பண்ணுவான், ஓட்ட முடியாம ஓட்டி ஒரு இடத்துல போய் ஆக்சிடென்ட் ஆகி, அக்கா போட்டு பயங்கர அடி. அடி மூஞ்சி கீஞ்சிலாம் பேர்ற மாரி அடிச்சுட்டு, அவனும் பதிலுக்கு அடிச்சான். அக்கா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இன்னும் மேல 2 அடி அடிச்சு, அவன் கைய போட்டு உடைச்சுருவான்னு நெனைக்கிறேன். இந்த மாரி வந்து "இந்த கை தான" அப்படின்னு போட்டு அடி அடின்னு அடிச்சு, அவ கைய கல்லங்கட்டி போட்டு, டிக்கில போட்டு மூடிருவா. அடுத்து என்ன பண்ணுவா, எங்க அவள வித்தானோ, அங்க வந்து கார ஓட்டிட்டு போவா. போனதுக்கப்புறம், அந்த பொண்ண வந்து பாப்பா. கிளிப்பு கீழ விழுந்ததுனால, அந்த கிளிப்ப அவ வந்து தலையில மாட்டியிருப்பா. ஓ! ஓகே. என் தங்கச்சி இங்க தான் இருந்திருக்கா. அந்த ப்ராஸ்டிடியூட் அந்த இடத்துல. தெரிஞ்சுட்டு, அவள போட்டு சப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டு, அந்த ஓனர் இருக்கான்ல, அவன்ட்ட போயிட்டு, "எங்க என் தங்கச்சி எத சொல்லும்போது" "இல்ல, நான் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி, நான் வந்து என் கிளையன்ட் எங்க போயிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவள எங்க வித்தான்றதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஐம் சாரி" அப்படின்ற மாரி பெரிய இவரு பேசுறாரு. அக்கா வந்துட்டு கத்தியெல்லாம் எடுத்து அடிச்சு, மூஞ்சி முகரெல்லாம் பேத்து, கை காலெல்லாம் உடைச்சு, "அவ எங்க இருக்கா? ஏது இருக்கா? சொல்றியா? இல்ல அடி வாங்கி சாகுறியா?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. இவிங்கள மாரி ஆட்களலாம் அடிக்கிறதோட விடக்கூடாது. லிட்டரலா உடைச்சிரணும். எதுக்கு அந்த கையி, எதுக்கு அந்த காலு 2மே இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு வேல பார்க்கறதுக்கு சும்மா இருந்துரலாம். இதுக்கப்புறம் இன்னும் நெறைய பேர் வருவானுங்க. அவனுங்களலாம் நீங்க கேட்டீங்கன்னா, வெறி ஆயிடுவீங்க. எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது என்ன ரேஜ் ரேஜ் பெயிட் தான் பண்ணுச்சு. அ எப்படி இப்படிலாம் இருக்காய்ங்க? அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் அவன் என்ன சொன்னான் இந்த மாரி, அ அவ வந்துட்டு ஃபோன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்ட்ட சொன்னா. அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான், ஃபர்ஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக்க காட்டுறாங்க. இந்த மாரி அந்த பொண்ணு அடிச்சதுல்ல, அவள்ட்டயே ஃபோன வாங்கி இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு அக்காக்காரி உனக்கு தான் ஃபோன் அடிச்சிருக்கா. நான் கேட்டா ஃபோன் இல்ல. வீட்ல ரிங் போயிருக்கு எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து அவ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஃபோன் பண்ணா. அங்க வந்து ஒரு வயசான கப்புள் தான் ஃபோன் எடுத்தாங்க. அதுக்குள்ள பார்த்தா ஒரு கோட் சூட் போட்டவன் வந்து, இந்த மாரி இடத்துலலாம் வந்துட்டு காசு குடுத்தா தானே அவங்கள கூட்டு போ முடியும். அதனால காசு பே பண்ணிட்டு அவ தங்கச்சிக்காரி வந்து கூட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டா. சரி அந்த சூப்பர் மார்க்கெட்டோட நம்பர் மட்டும் எனக்கு குடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அக்கா வந்து கார் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அந்த சூட்டு போட்டவன் இருக்கான்ல, இப்ப அந்த இடத்துல அவன் கூட வந்துட்டு இந்த தங்கச்சிக்காரி இருக்கா. இவன் என்ன பண்ணுவான், கார வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு போவான். கார இது பண்ணிட்டு. இந்த தங்கச்சிக்காரி என்ன பண்ணுவா, சரி இவனும் நம்மள ஏதோ தப்பா தான் இது பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்ன பண்ணுவான், கார விட்டு எஸ்கேப் ஆகி ஒரு பஸ்ஸுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பா. என்னாகும் இந்த மாரி வந்துட்டு இவன் வந்து இந்த பஸ்ஸ நிறுத்தி மறுபடியும் இந்த தங்கச்சிய வந்து ரோட்ல தர தர தரன்னு இழுத்துட்டு போவான். போம்போது என்னாகும், அந்த பொண்ணு வந்து கால வந்து கெஞ்சும். "என்னால முடியல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. எனக்கு என் அக்காவ நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் எங்க அக்காவ பார்க்கணும், எங்க அக்காவ பார்க்கணும்னு" அவ அப்பாவ சொல்லிக்கிட்டே இருப்பா. சூட் போட்டவன் வந்து இன்னொருத்தனுக்கு ஃபோன் பண்ணுவான். அப்ப என்ன ஆகும், இந்த மாரி வந்துட்டு "பாஸ் அவ கெடச்சிட்டா" அப்படின்னும்போது, அவ கெடச்சிட்டான்னா சரி ஓகே. நம்ம இந்த இது நம்ம தமிழ் படத்துலலாம் வரும்ல, இந்த பில்டிங் எடுத்துட்டு போ, அந்த பில்டிங் எடுத்துட்டு போன்ற மாரி ஒரு பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இருக்கு. அங்க எடுத்துட்டு போ அப்படின்ற மாரி அவன் சொல்லுவான். இவன் யாருன்னா, கவுன்சில்மேன் பார்க் யங் அப்படின்னு இவன் பேரு ஓகேவா? கவுன்சில்மேனா என்ன வேல பார்க்குறான்னு பாருங்க நீங்களே ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து என்னாகும், அந்த பொண்ண வந்து இவன் கூட்டிட்டு அந்த பில்டிங்க்கு போவான். ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு இவரு பெரிய சொற்பொழிவாற்றுவாரு. கவுன்சில்மேன் பார்க் யங். அப்படியே இப்படி உலகத்த மாத்தணும், அத மாத்தணும், இத மாத்தணும் அப்படின்னு பெரிய இது மாரி பேசுவான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் இருக்கான்ல, டிக்கில இருக்கிறவன் அவன் வந்து கத்திக்கிட்டே வருவான். "உன் தங்கச்சி தான்டா ஏமாத்துனா, உன் தங்கச்சி தான் ஏமாத்துனா." அக்கா என்ன பண்ணா, "அப்படியா? என் தங்கச்சி தான் ஏமாத்துனான்னு" சொல்லிட்டு மறுபடியும் கைய இழுத்து டிக்கி இருக்குல்ல, பயங்கரமா மேலயும் கீழயும் இடிச்சு, இடிச்சு அந்த கைய உடைச்சிருவா. "இந்த கை தானே என் தங்கச்சிய தப்பா தொட்டுது" அப்படின்ற மாரி இடிச்சு, உள்ள போட்டு மூடிட்டு, பின்னாடி வந்து ஒரு பெரிய இடம் மாரி ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு கார வந்து ரிவர்ஸ்ல போயிட்டு ஏன்னா அவன் டிக்கில தானே இருக்கான்.
2 இடி சேர்த்து இடி இடின்னு இடிச்சுட்டு, அவன் வந்து அந்த கார்லேருந்து வெளிய விழுந்துருவான். ஓகேவா? ஸோ வந்து இப்போ ஆக்சுவலா இவன் யாரு இந்த கோட்டு போட்டவன்? அந்த தங்கச்சிக்காரி அக்காவுக்கு ஃபோன் அடிச்சிருக்கு, கிழவனுக்கு ஃபோன் அடிச்சிருக்கா. அதாவது அந்த சூப்பர் மார்க்கெட்க்கு அடிச்சிருக்கா. இவன் யாருன்னு பார்த்தா, இவனுக்கும் அடிச்சிருக்கா காலு. ஓகேவா? ஸோ இவன கால் அடிச்சதுனால தான் இவன் வந்திருக்கான். அவன் வந்து சொன்னான், இந்த மாரி வந்துட்டு, "நீ வந்து ஈஸியா ஒளிஞ்சிருக்கலாம். எதுக்கு எனக்கு கால் அடிச்ச? தேவையில்லாம எதுக்கு எனக்கு அடிச்ச?" அப்படின்ற மாரி. ஸோ இவன் ஃப்ளாஷ்பேக் என்னன்னா, அந்த கவுன்சில் மேன் இருக்கான்ல, அவன் வந்து இந்த அக்காளையும், தங்கச்சியும் தேடி இருக்கான். இவன மட்டும் தான் தேட விட்டுருக்கான். அண்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கண்டுபிடிக்கல. ஸோ அதனால வந்துட்டு கேவலமா பேசியிருக்கான். இந்த மாரி "ஒரு 2 பொண்ணுங்கள கண்டுபிடிக்க உனக்கு வந்து துப்பு இல்ல. நீலாம் என்னத்துக்கு வேல பார்க்குற? எனக்கு தெரியாது. எனக்கு வந்து அவ அக்காக்காரிய புடிக்கணும்னா, மொதல்ல தங்கச்சிக்காரிய புடிக்கணும். நீ மொதல்ல தங்கச்சிய புடி" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவன் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, தங்கச்சிக்காரிய வந்துட்டு கூட்டிட்டு பில்டிங்ல வச்சிருக்கான். அவளும் வந்துட்டு இந்த மாரி "என்ன விட்டுருங்க, விட்டுருங்க" அப்படின்ற மாரி தான் வந்துட்டு சொல்லுவா. ஓகேவா? ஸோ, இப்போ தான் வந்துட்டு கேவலமான உலகத்துல இப்படி ஒரு கேவலமான ஆம்பளைங்கலாம் இருப்பாங்களா? அப்படின்ற மாரி ஆட்கள தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவா. போம்போது இந்த மாரி அந்த ஏரியால தான் வந்துட்டு இவங்க வாழ்ந்துருக்காங்க போல. சொன்னாலும் வந்து இவ கேட்பா, இந்த மாரி "என் தங்கச்சிய பார்த்துருக்கீங்களா? என் தங்கச்சி இங்க தானே இருப்பா. தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த கிழவன் எனக்கு கெட்ட வார்த்தையில திட்ட வரலங்க. எனக்கு YouTube வந்து அலோ பண்ணுச்சுன்னா, இன்னும் கேவலமா திட்டியிருப்பேன். ஸோ, அதான் வந்துட்டு இந்த கிழவன் வந்து வெளிய வந்தான். வந்ததுக்கப்புறம் அவன் தான் வளர ஆரம்பிச்சுட்டான். "நான் எதுவும் பண்ணல. உன் தங்கச்சி தான் வந்து கெஞ்சினா. நான் எதுவுமே பண்ணல. காசுக்காக தானே வந்து நீ உன் தங்கச்சி இது மாரி விட்ட. என்கிட்ட காசுலாம் கிடையாது. நான் விட்டுரு விட்டுருன்னு." இந்த நாதாரி கெழட்டு கம்முனன்ட் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த தங்கச்சிக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பாஸ்ட். இப்ப நீங்க பார்க்குறது எல்லாமே பிரசன்ட் ஓகேவா? அந்த பிரசன்ட்ல என்ன ஆகுது? இப்ப பாஸ்ட்ல வந்து அந்த சின்ன பொண்ணுக்கு நெறைய ட்ராமா நடந்திருக்கு. என்னன்னா, இதான் ஃபர்ஸ்ட்டு ட்ராமா. என்ன ஆகுது இந்த மாரி வந்து, இந்த கிழவனோட கடைக்கு தான் இந்த பொண்ணு வந்து வாங்க வந்திருக்கும், தங்கச்சிக்காரு. இவன் என்ன பண்ணுவான், நல்லா போய் பாரும்மா, நல்லா போய் வாங்குமா" அப்படின்னு சொல்லிட்டு அவள தடவி, அவள வந்து ரூமுக்கு கூட்டு போயி 17 அதாவது சின்ன பொண்ணுன்றது கூட பார்க்காம, அந்த பொண்ண போட்டு அவன் ரேப் பண்ணிருவான். அந்த வயசானவன். ஓகேவா? பண்ணிட்டு அங்க அவ ஒய்ஃப் கிட்ட தான் கேட்டுட்டு இருப்பான்னு நெனைக்கிறேன். அந்த அக்காக்காரி, "என் தங்கச்சிய பார்த்தீங்களான்னு." அவளே கேவலமா காரி துப்பிட்டு வெளிய போயிடுவா. போனதுக்கப்புறம் இந்த மாரி அக்கா என்ன பண்ணுவாங்க, கழுத்த புடிச்சு ஜன்னல் கண்ணாடிலாம் உடைச்சு, வயசானவன்னு கூட பார்க்காம அப்படி போட்டு அடிப்பா. அப்புறம் இந்த கை இருக்குல்ல, இந்த கை தானே கேவலமா தடவுச்சு. அந்த கைய வந்து இந்த டோரு க்ளோஸ் பண்ற இடத்துக்கு நடுவுல வச்சுட்டு, இந்த மாரி இப்ப அவ அடுத்து யாரு எங்க போயிருப்பா? அடுத்து யாருக்கு ஃபோன் பண்ண மாரி தான் சொல்லு அப்படின்ற மாரி கேட்கும்போது, இல்ல இல்ல நான் அடுத்து வந்து இவன் வந்து பாஸ்ட்ல இருக்க எல்லா கதையும் சொல்றான். அடுத்து வந்து நான் ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு தான் கால் அடிச்சேன். அப்படின்ற மாரி சொல்றான். அவன் அவன் பிரசன்ட்லயும் ஃபோட்டோகிராஃபர் கால் அடிச்சிருப்பான். பாஸ்ட்லயும் ஃபோட்டோகிராஃபர் கால் அடிச்சிருப்பான். நமக்கு 2மே காட்டுவாங்க. ஸோ வந்து என்ன ஆகும், "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம பண்ணிட்டேன்." அப்படின்போது, "என்னையும் மன்னிச்சிடு." அப்படின்னு சொல்லிட்டு கைய நல்லா நசுக்கி, ஒரு பெரிய அடியெல்லாம் அடிச்சு, அவன காலி பண்ணிட்டு வந்துருவா. அடுத்து வந்து எங்க விடுவான்னா, ஃபோட்டோகிராஃபர் கிட்ட போவான். இங்க பாஸ்ட்ல என்ன காட்டுவாங்கன்னா, இந்த நாதாரி நாயி ஏதோ ஆடில ஆஃபர் கிடைச்ச மாதிரி, ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. இந்த லூசு பொண்ணு இருக்குல்ல பாத்தியா? அந்த பொண்ணு வந்து இப்பதான் பண்ணிட்டு வந்தேன். உனக்கு வேணா நீயும் போயிட்டு வான்னு அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு சஜெஸ்ட் வேற பண்றான். பண்ணாரு நாய். கெழட்டு வயசாச்சுன்னா போய் சேர வேண்டியது தானே. எதுக்கு இந்த வேலையெல்லாம்? எதுக்கு இந்த வேலையெல்லாம்? ம். அடுத்து அக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நேரா ஃபோட்டோகிராஃபர் இடத்துக்கு போயிருக்காங்க. என்ன பார்த்தா தங்கச்சி வந்து ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அங்க போயிருக்கா. ஓகேவா? அதனால அந்த ஃபோட்டோவ அங்க வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பான். ஸோ வந்து இவன் வரும்போது, இவளும் ஃபோட்டோ எடுக்க வரான் அப்படின்னு நெனச்சுட்டு, அக்காக்காரிட்ட வந்து பேச வருவான். அக்காக்காரி வந்து இந்த தங்கச்சி ஃபோட்டோவ பார்த்து ஃபீல் ஆயிடுவா. ஆனதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து ஃபோட்டோகிராஃபர் மண்டையில ஒரு அடி, கிளாஸ் கீஸ் எல்லாம் உள்ள இறங்கி, ரத்தமா ஊத்தும். ஊத்தும்போது, "என் தங்கச்சி எங்க? மரியாதையா சொல்லு, இல்லன்னா அடிச்சு சாவச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா வயலன்ஸ் தான் ஃபுல்லா. ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா அடிச்சிருக்கலாம். வயலன்ஸா அடி அடின்னு அடிப்பாங்க. அடிச்சதுக்கப்புறம், "இல்ல எனக்கு எதுவும் தெரியாது. நான் வந்து ஒரு மெக்கானிக்கு தான் ஃபோன் அடிச்சேன்." அப்படின்ற மாரி சொல்லுவா. சொன்னதுக்கப்புறம் இந்த மாரி அவனும் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க வந்தால்ல அந்த தங்கச்சிக்காரி, அவள என்ன பண்ணுவா, இந்த மாரி இப்படி போஸ் குடு, அப்படி போஸ் குடுன்னு சொல்லி ட்ரெஸ்ஸ கழட்டி பண்ணியிருப்பான். அடுத்து வந்து போய் பாஸ்ட்ல காட்டுவாங்க மறுபடியும். இந்த மாரி வந்து இந்த நாதாரி ஃபோட்டோகிராஃபர் வந்து திரும்ப வந்து இவனுக்கு ஃபோன் அடிப்பான். மெக்கானிக்கு. இந்த மாரி லூசு பொண்ணு இருக்கு. இப்பதான் இந்த கேமரா முடிச்சுட்டு வந்தான். நீயும் போய் இது பண்ணு அப்படின்ற மாரி. அடுத்து அக்கா வந்து ரொம்ப ஃபீலிங் ஆயிடுவாங்க. என்னடா நம்ம தங்கச்சி இப்படி பண்ணியிருக்கானே ஒருத்தன் அப்படின்ற மாரி வந்துட்டு ஃபீலிங் ஆயிடுவாங்க. ஸோ இது ஏன் இவ இப்படி ஃபீல் பண்றா அப்படின்றது நான் சொல்றேன். ஸோ அப்புறம் என்னாகும் அக்கா வந்து அதான் நீங்க பார்த்த ஸ்டார்ட்டிங் சீனு. ஒரு மெக்கானிக் ஷெட்ல வந்துட்டு ஒரு ரெட் ட்ரெஸ் போட்டு வருவாள்ல, அது அக்கா தான். அக்கா என்ன பண்ணுவாங்க, ரெட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, சுத்தியல எடுத்துக்கிட்டு, இந்த மாரி சுத்தியல் எடுத்துட்டு, "நீ தான?" அப்படின்னு சொல்லும்போது, சுத்தியலுமே கைய போட்டு ஒரே அடி. அந்த அடிச்சதுக்கப்புறம் ஹீல்ஸ் இருக்குல்ல, கை ஓட்டைக்குள்ளேயே விடுவாங்க. அப்படியே அப்படியே துடிப்பான் அப்படியே இதுல.
ஸோ நாங்க இந்த மாரி வந்துட்டு, "இல்ல, இல்ல நான் அதுக்கப்புறம் வந்து கவுன்சில்மேன் பார்க் தான் ஃபோன் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுவா. சொன்னதுக்கப்புறம் அக்காக்காரி, "ஐய்யய்யோ! அவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாளே!" அப்படின்ற மாரி எனக்கு அவளுக்கு வந்து ஃபீலிங் ஆயிடும். "இது என்னடா பார்க் கவுன்சில்மேன் இவனுக்கு அவனுக்கு என்னடா லிங்க்கு?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஸோ என்னாகும் இவ வந்து ஒரு கேள்வி கேட்பான். அந்த நாய் என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா? "உனக்கு எப்படி இந்த மாரி மனசு வருது? இவளும் வந்து உனக்கு ஒரு பொண்ணு வயசுல இருக்கிறவ தான. எப்படி உனக்கு இதெல்லாம் பண்ண தோணும்போது, எனக்கு 2ம் பசங்க தான். எனக்கு எல்லாம் தெரியாது." அப்படின்போது, அக்கா வந்து வலியில வந்து சிரிச்சுட்டு, அவன் வந்து ஒரு கார் கீழ தான் வேல பார்ப்பான். மெக்கானிக் தான. அந்த லீவர புல் பண்ணிட்டு, நல்லா அடிச்சுட்டு, கார அப்படியே அவன் மேல போட்டு கொலை பண்ணிட்டு வந்துருவாங்க. அடுத்து வந்து சரி, இப்ப வந்து நம்ம திரும்ப அந்த மிருகத்துக்கிட்ட தான் நம்ம போராடணுமா? வேற வழி இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இப்ப இந்த மெக்கானிக்குமே வந்துட்டு அந்த தங்கச்சிக்காரிய ரேப் பண்ணியிருக்கான். அவன் யாரு எந்த இடத்துல ரேப் பண்ணியிருக்கான்னா, இந்த பார்க் கவுன்சில்மேன் பார்க் எங்க இருக்கான்ல, வில்லன். அவனோட கார்ல தான் இவன் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பான். அவனோட மெக்கானிக் கிட்ட தான் அவன் விட்டு போயிருப்பான். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பொண்ணு வந்து சூப்பர் மார்க்கெட்காரனுக்கு ஃபோன் பண்ணுவா. அப்புறம் வந்துட்டு அந்த ப்ராஸ்டிடியூட் இடத்துல இருக்கவன் வந்துட்டு, "நீ யாரா வேணா இரு, இவள கூட்டு போணும்னா காசு குடுத்து கூட்டு போ" அப்படின்ற மாரி அவ வந்து சொல்லிடுவா. இந்த கிழவனுக்கு வந்து, ஓ! இந்த பொண்ணு நம்மள பண்ண விஷயத்துக்கு மிரட்டுது போல காசுக்காகன்னு சொல்லிட்டு, இவன் என்ன பண்ணுவான், உடனே ஃபோட்டோகிராஃபருக்கு ஃபோன் பண்ணுவான். எல்லாம் பிரசன்ட்டு. அப்புறம் மெக்கானிக் ஃபோன் பண்ணா, ஃபைனலி வில்லனுக்கு கால் போகும். இதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுவாங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆகும் இந்த மாரி இந்த பார்க் யங் இருக்கான்ல, அவன் வந்துட்டு இந்த பொண்ணோட ட்ரெஸ் வந்து அவன் கார்ல இருக்கிறத பார்த்துருவான். ஓ! இந்த வேலை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, தங்கச்சிக்காரிய வந்து கூப்ட்டு திரும்ப இது பண்ணியிருப்பான். இந்த நாய் இருக்கான்ல, ஹெல்ப் பண்றானே இப்ப பிரசன்ட்ல. அந்த நாய் வந்து அப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான். ஓகேவா? சரி இந்த 3 பேரும் பண்ணது இந்த அக்காக்காரிக்கு தெரியுமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தெரியாது. ஏன்னா தங்கச்சிக்காரி சொல்லல. ஏன்னா தங்கச்சிக்காரின்னு இல்ல. இந்த மாரி நடந்த யாருமே வீட்ல இப்படி ஒண்ணு நடந்திருக்குன்னு யாராலயும் ஓப்பன் அப் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு அந்த தைரியமே இருக்காது. அவங்க என்ன நினைப்பாங்கன்றத விட, அவங்களுக்கு அந்த ஒரு பயம் தடுக்கும். இது எப்படி நம்ம சொல்றதுன்ற மாரி. ஸோ, அதனால என்ன ஆகும், தங்கச்சிக்காரி வந்து என்ன பண்ணுவா, அன்னைக்கு பாஸ்ட்ல வந்துட்டு லேட்டா வந்திருப்பா. தன்ன 3 பேர், 4 பேர்ட்ட இப்படி அவன் வந்து இப்படி ரேப் பண்ணியிருக்காங்கன்றது அவளுக்கு தெரியாது பாவம். ஓகேவா? ஸோ, அதனால வந்து என்ன ஆகும், இவன் வந்து கேட்பா. "ஏன் லேட்டு? ஏன் வரல? ஏன் வந்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, அக்காக்காரிய வந்து தள்ளிட்டு இவ போயிடுவா. சரி இவ ஏதோ சொல்ல தயங்குறான்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் வந்து இவ ஃபாலோ பண்ணியிருக்கா. பாஸ்ட்ல. இது எல்லாமே பாஸ்ட். ஸோ வந்துட்டு அக்காக்காரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கா. ஓகேவா? போம்போது என்ன ஆகும் இந்த மாரி, இவ வந்து திரும்ப வந்து பார்க்கிங்கு கார்ல போயிருக்கா. ஓகேவா? அக்கா ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கும்போது, இவன் வந்து ஒரு ஒரு ஹோட்டல் ரூம்ல வந்து கூட்டிட்டு போய் அவளுக்கு போதை மருந்து குடுத்து, அவள வந்து ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அக்காக்காரி என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு ஸ்க்ரூ டிரைவர எடுத்து அவன்ட்ட சண்டைக்கு போய் கண்லயே குத்தி அவன வந்து இது பண்ணிடுவா. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? ஸோ என்ன ஆகும், அக்கா வந்து இந்த எங்க பார்க்க வரதுக்கு முன்னாடி, இந்த மாரி இவன் இருக்கான்ல, அந்த தங்கச்சிய வச்சிருக்கானே, பார்க்கிங்கோட ஆளு. இவ ஃபோன் பண்ணுவா. இந்த மாரி என் தங்கச்சி பத்திரமா தானே இருக்கா? நீ அவனுக்கு தானே வேலை பார்க்குற. எப்படியும் அவன் உன்கிட்ட தான் குடுத்துருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க இருக்கா என் தங்கச்சின்னும்போது, ஏன்னா நான் அவன கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு எண்டு போட்டா தான் வேற வழி கிடையாதுன்ற மாரி அக்காக்கு அதுன்னு சொல்லிடுவா. இவனுக்கு ரொம்ப நாளா இவன் மேல வெஞ்சன்ஸ்ன்றதுனால சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இவனும் என்ன பண்ணுவான் அமைதியா இருப்பான். நீ என் தங்கச்சிய பார்த்துக்கோ. அவன் எங்க இருக்கான்னு மட்டும் எனக்கு சொல்லும்போது அவன் சொல்லிடுவான். இந்த இடத்துல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அக்காக்காரி என்ன பண்ணுவா, அந்த பார்க் எங்க இருக்கிற இடத்துக்கு போயிடுவா. அவன் வந்து ஒரு ஸ்பீச் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்குறான்னு ஒரு இடத்துக்கு போவான். போம்போது என்னாகும், அக்கா வந்து என்ன பண்ணுவாங்க, சீக்ரெட்டா அங்க கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க. பெரிய ஆள் தானே கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அடிச்சு போட்டு, அக்கா வந்து கரெக்ட்டா கன் பாயிண்ட்ல வந்து நெத்தியில வைப்பா. அப்ப வந்து இவன் வந்து, "ஓ! ஓகே. உன்ன தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். நீயே வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம்னு" சொல்லிட்டு, அந்த இடத்துல ஒரு பயங்கர சண்டை. கார்ட்ஸ்லாம் வருவாங்க. இந்த அக்கா சாக்கெல்லாம் வச்சு, அடி கிடி, கழுத்த உட, கை, காலு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு, அக்கா வந்து அடிச்சு போட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் என்னாகும், இந்த மாரி இவன் இருக்கான்ல வில்லன், அவன் வந்து கார் எடுத்துட்டு தப்பிச்சு போயிடுவான். அங்க இருக்க எல்லா ஆட்களையும் அடிச்சுட்டு, அக்காவ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவாங்க வில்லன. கா ரோட்லயே வந்துட்டு கார்லயே சண்டை நடக்கும். இப்படி இடிக்கிறது, அப்படி இடிக்கிறது எல்லாம். அக்கா கையில கன் இருக்குல்ல, ஸோ அதனால என்ன பண்ணுவான், அக்கா வந்து வில்லன் கையில ஷூட் பண்ணிடுவா. ஷூட் பண்ணதுக்கப்புறம் என்னாகும், அக்கா கார் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கும். எடுக்க முடியாது. அப்ப என்ன ஆகும், வில்லன் வந்து எஸ்கேப் ஆகி போயிடுவான். போனதுக்கப்புறம் அவனோட ஆளுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி வந்து "தங்கச்சிய போட்டு தள்ளு. வேற வழி இல்ல. ஏன்னா அவ என்னைய கொல்ல வரா. போட்டு தள்ளு" அப்படின்ற மாரி சொல்லிடுவான். "இல்ல நான் உங்களுக்கு ஓகேவா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஷூட் பண்றா வெண்ண" அப்படின்ற மாரி அவன் சொல்லிட்டு கட் பண்ணிடுவான். அவன் என்ன பண்ணுவான், கட் பண்றதுக்கு முன்னாடி, "நீங்க இந்த இடத்துக்கு போங்க. நான் ஆட்கள் அனுப்புறேன்" அப்படின்ற மாரி சொல்லி, திரும்ப அக்காக்காரிக்கு ஃபோன் அடிப்பான். "நீ ஷூர் தானே அவன போட்டு தள்ளிடுவல்ல" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான், இவன் எந்த இடத்துக்கு போறான்றத வந்து சொல்லிடுவான். வில்லனோட ஆளு, அக்காக்கு. அப்புறம் என்ன பண்ணுவா, தங்கச்சிக்காரியிட வந்துட்டு இவன் வந்து கெட்டவள இருந்தாலும் கொஞ்சம் நல்லவன்.
என்ன பண்ணுவான், பழி வாங்குறதுக்கு தான் பண்றான். பட் ஓகே. பட் அவனும் கெட்டவனா இருந்தா, அவனும் அந்த பொண்ண தான் பண்ணியிருப்பான். பட் அவன் அந்த மாரி எதுவுமே பண்ணல. ஸோ என்னாகும், "நீ ரெடியா இரு. நம்ம வீட்டுக்கு போறோம்." அந்த வீடுன்னு கேட்ட உடனே தான் அந்த தங்கச்சிக்காரிக்கு நிம்மதியாவே இருக்கும். "அப்பா நம்ம நல்ல வேளை வீட்டுக்கு போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இவ வில்லன் வந்து ஒரு இடத்துக்கு அந்த இடத்துக்கு சொல்லுவான்ல, வில்லனோட ஆளு. வில்லனும் அந்த இடத்துக்கு போயிடுவான். ஹீரோயின் உடனே என்ன பண்ணுவா, அந்த இடத்த பொளந்துகிட்டு வருவா. அக்கா கையில வில்லன் கையில ஒரு கன் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பிளாக் ஸ்க்ரீனு ஒரு ஷூட் அவுட் சவுண்ட் மாரி. என்னடா அப்படின்னு பார்த்தா, ஃபைனலி வில்லனோட ஆளே வந்துட்டு வில்லன் கண்டுபிடிச்சுருவான். நீ வந்து என் கூடவே இருந்துட்டு அவளுக்கு ஸ்பை வேல பார்த்துருக்க. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இந்த மாரி பண்ணியிருப்பேன்னு கடைசில அவனும் மாட்டிப்பான். அவன் அவன் மாட்டணும் தான். ஏன்னா வந்துட்டு அவன் இவ்ளோ இது பண்றான்னும்போது அவன் அடிச்சு இந்த பொண்ண காப்பாத்திருக்கலாம். காப்பாத்தல. உட்காந்து விளக்கு தான் புடிச்சுட்டு இருந்திருக்கான். ஸோ அதனால அவனுக்கு இந்த தண்டனை தேவ தான். ஸோ அதனால அவன் செத்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த மாரி வந்துட்டு தங்கச்சியும் வந்துட்டு வில்லனோட கஸ்டடில இருப்பா. மறுபடியும் ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணிட்டு அண்ணன் வந்து பண்ணலாம் அப்படின்னு ரெடியா இருக்காரு. அக்காக்காரி வந்து என்ன பண்ணுவா, போட்டு அங்க லிட்டரலா ஒரு 10, 15 ஆம்பளைங்க. இவ ஒருத்தி தான் பொண்ணு. போட்டு மாறி, மாறி அடிச்சுக்கிட்டே இருப்பா. அவளால அதுக்கு மேல முடியாது. ஒருத்தன் வந்து பின்னாடி மண்டையிலே அடிச்சுருவான். அதுக்கப்புறம் அக்கா வந்து கீழ விழுந்துருவாங்க. வில்லன் வந்து என்ன பண்ணுவான், தங்கச்சிக்காரிய வந்து ஜன்னல் வழியா பார்க்க வச்சு, "பாரு உன் தங்கச்சி இங்க தான் இருக்கா. அவள நான் என்ன பண்றேன்னு பாரு" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்போதான் அவ வந்து ஸ்டார்ட்டிங் சீன்ல அந்த நைட்டு அவ தூங்கும்போது பார்த்ததுக்கப்புறம், இப்பதான் அவ தங்கச்சியே பார்க்குறா, அக்காக்காரி. ஸோ என்ன ஆகும், இந்த மாரி வந்துட்டு அக்காக்காரி பார்த்த உடனே அவளுக்கு வந்து சீன் என்ன பண்ணுவா, ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி, இந்த ஃபைட் பண்றவங்கலாம் கையில ஒரு இது கட்டுவாங்கல்ல, அதுக்குள்ள லைட்டர்லாம் வச்சு, துணியெல்லாம் கட்டி ஏன்னா அடிக்கும்போது இன்னும் படால்னு மூஞ்சில படணும்ல. கையே ஒரு ஃபோர்ஸ் தான். பட் வந்து அந்த லைட்டர் வந்து கொஞ்சம் மெட்டல்ல. பட்டா இன்னும் பயங்கரமா வலிக்கும்ல. அதனால அதையும் சேர்த்து கட்டி, இந்த மாரி வந்துட்டு அக்கா என்ன பண்ணுவாங்க, தங்கச்சிக்கு அங்க ஒரு பிரச்சனை. தங்கச்சி கண்ணு முன்னாடி தெரிஞ்சுட்டா. ஏன்னா, நமக்கு வந்து ஒரு நமக்கு புடிச்சவங்க வந்து எதித்தாப்புல இருக்காங்கன்னும்போது, நமக்கு வந்து இன்னும் தனி ஸ்ட்ரென்த் வந்துரும். ஸோ, அதனால அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி எழுந்து அங்க இருக்கிற எல்லாரும் என் கையில கத்தி இருக்கும். அடி எல்லாரையும் போட்டு அடிச்சு, சாவடிச்சு, கொன்னு, ஃபைனலி வந்துட்டு ரூம்குள்ள போயிடுவா. தங்கச்சி இருக்கிற இடத்துக்கு. போம்போது பார்த்தா, இந்த வில்லனும் என்ன பண்ணுவான், இந்த மாரி கத்திய வச்சு அக்காவ போட்டு குத்தி, அவளையும் போட்டு அடிச்சு, அக்காவும் சும்மா இல்ல. பதிலுக்கு போட்டு அக்கா வந்து மூஞ்சி, கீஞ்சி எல்லாத்தையும் அடிச்சு, ஃபைனலி ஒரு பஞ்ச் ஒண்ணு விடுவாங்க. பட்டுன்னு தவடால ஒரு பஞ்ச்சு, கன்னத்துல ஒரு பஞ்சுன்னு போட்டு, அக்கா வந்து வில்லன கீழ தள்ளிட்டு, அந்த லைட்டர கட்டியிருக்கான்னு சொன்னேன்ல, அத வச்சு மூஞ்சிலயே குத்து குத்துன்னு குத்தி, அவன் மூஞ்சிய காலி பண்ணி அவன போட்டு தள்ளிடுவா. போட்டு தள்ளுனதுக்கப்புறம், இங்க வந்து ஒரு அக்கா வந்து தங்கச்சிய போய் கட்டிப்பிடிப்பா. கட்டிப்பிடிக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக். எங்கன்னா, அந்த பாஸ்ட்ல வந்துட்டு பார்க்கு வந்து ரேப் பண்ணும்போது இவ காப்பாத்தி கூட்டு வருவால்ல. கண்ல வந்து ஸ்க்ரூ டிரைவர் குத்திட்டு. அப்புறம் என்ன பண்ணுவா, "நம்ம இந்த இடத்துல இருக்க வேணாம். நம்ம போயிடலாம்." அப்படின்ற மாரி. ஏன்னா, இந்த பிரசன்ட்ல இருந்து இந்த தங்கச்சி என்ன சொல்லுவா, "நம்ம பிக்னிக் போலயா?" அப்படின்ற மாரி கேட்பா. இதே மாரி தான் பாஸ்ட்லயும் கேட்பா. இந்த மாரி ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான். வந்து பாஸ்ட்ல கேட்கும்போது, அக்காக்காரிக்கு வந்து அழுகையா வந்துரும். "என்னடா அவ இன்னும் குழந்தையா இருக்காளே!" அது அவள ஒண்ணும் சொல்ல முடியாது. அது என்ன பண்ணுவா, எல்லா ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டு, இந்த மாரி வந்துட்டு, "நம்ம வந்துட்டு வேற இடத்துக்கு போவோம். பேட் திங்ஸே இல்லாத ஒரு இடத்துக்காக நம்ம போவோம்." அப்படிங்கும்போது, "நான் எந்த தப்பும் பண்ணலல்ல. நான் எதுவுமே தப்பே பண்ணலல்ல." அப்படின்ற மாரி தங்கச்சிக்காரி வந்து சொல்லுவா. சொல்லும்போது இவளுக்கு இன்னும் பர்ஸ்ட் ஆயி அழுவ ஆரம்பிச்சுருவா. "ஆமா, நீ எந்த தப்புமே பண்ணல." அப்படிங்கும்போது, "நீ ஏன் அழுவுற?" அப்படின்ற மாரி தங்கச்சிக்காரி கேட்பா. அப்ப வந்து அக்கா சொல்லுவா, இந்த மாரி, "இங்க பாரு, நான் என்ன ஆனாலும் இனிமே உன்ன யாரும் ஹர்ட் பண்ண விடாதபடி நான் பார்த்துப்பேன்." அப்படின்ற மாரி வந்துட்டு அக்காக்காரி வந்து சொல்லுவா. அவனுங்க என்னலாம் பண்ணாலுமே மெயின் வில்லன் தான. வில்லன் கிட்டேருந்து அக்கா வந்து கடைசில காப்பாத்திட்டா. அங்கேயுமே காப்பாத்திட்டா, இங்கேயுமே காப்பாத்திட்டா. அப்புறம் என்னாகும் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு இந்த மாரி பேக்ல வச்சுட்டு, அக்கா வந்து வில்லனோட கார எடுத்துக்கிட்டு பிரசன்ட்ல பாஸ்ட்ல வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு, இங்க பிரசன்ட்ல வந்து அவ சொன்ன மாரி அந்த ப்ராமிஸ் வந்து காப்பாத்தியிருப்பா. ஸோ வந்து எங்கனாலும் தங்கச்சிக்காக அக்கா வந்துட்டா அப்படின்றது தெரிஞ்சிரும். ஸோ வந்து கார்ல உட்கார வச்சு அவ நிம்மதியா தூங்குறத பார்க்கும்போது அவளுக்கே நிம்மதியா இருக்கும். அப்பா நல்ல வேள நம்ம தங்கச்சி எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா இருக்கா. என்ன ஆனாலும் இனிமே நம்ம இவள பார்த்துக்கணும் அப்டின்ற ஒரு இதுலயே சப்வேக்குள்ள போவா. அப்படியே வந்து ஒரு ஒயிட் ஷார்ட்லயே படத்த முடிச்சுருவாங்க. நான் எந்த படத்த பார்த்தும் அந்த அளவுக்கு அழுவ மாட்டேன். அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டேன். ஃபீல் பண்ண மாட்டேன். இந்த படம் பார்க்குறேன். நான் ஓன்லாம் அழுவல. இந்த படத்த வந்து அந்த அந்த வயசானவன் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து, அவன் பேசுறதுலேருந்து எனக்கு கண்ல தண்ணி விழுந்துகிட்டே இருக்கு. விஜய் மாரி. என்னடா இது! எப்புட்றா இப்படிலாம் அப்படின்ற மாரியே எனக்கு தோண ஆரம்பிச்சுருச்சு. இப்படிலாம் இருப்பாங்களா? ஆக்சுவலா ரேப் பண்றது பெரிய தப்பான விஷயம். ஆனா வந்து ஒரு மனநலம் சரியில்லாம, தன்ன தானே யாருன்னு தெரியாத ஒரு 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 பொண்ண வந்து எப்படி இப்படிலாம் வந்துட்டு அவங்க ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டா பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஆம்பளைங்கலாம் எதுக்கு உயிரோட ஒரு நல்ல ஆம்பளைங்க நல்லா வாழ்றாங்கன்னே எனக்கு புரியலன்ற மாரி தான் ஃபீல் ஆச்சு.
ஸோ இந்த படத்துல வந்துட்டு நான் பெருசா என்னோட எடிட்டிங்கோ, என்னோட ஃபன் திங்ஸோ எதுவுமே நான் இத கொண்டு வர போறதில்ல. ஏன்னா இந்த படம் அப்படி ஒரு என்ன கஷ்டப்படுத்தின என்ன ஃபீல் பண்ண வச்ச ஒரு படம். உங்க எல்லாமே நான் வேற ஒரு சூப்பரான ஒரு மூவி எக்ஸ்ப்ளனேஷன்ல வீடியோல மீட் பண்றதுல இருந்து இட்ஸ் வித் சைனிங் ஆஃப். பை.